அன்பான ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுபம் விஜய் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார், ஜெனடிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மேச ராசி. இந்த மேச ராசியோட வாழ்க்கை பயணங்கள் எப்படி போக போகுது, அது என்ன வாழ்க்கை பயணம்னா, அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கியமான விஷயம், இடம் வீடு எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமைய போகுது, திருமண வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும், தந்தை தாய் உறவு வகைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் இயற்கையை அமைச்சு கொடுத்துருக்கு பிரபஞ்சம். அதில் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து பெரும் வயது வரைக்கும் போகும்பொழுது இதை கடந்து போகிற மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். இது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. சரி, முதல்ல போவோம். மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க வீதியில் ஆரம்ப நிலை, அதாவது ஒரு வீதி இருக்குன்னா முதல் வீடு இல்லை இரண்டாவது வீடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க வாங்கிக்கிட்டால் அவங்களுக்கு யோகமாக இருக்கும். தெருமுனையில் சொத்து அமைய வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இருக்கு இல்லையா, மெயின் ரோட்லேயே வீடு இடம் இது மாதிரிலாம் அமைஞ்சிக்கிட்டால் மிகுந்த யோகம். ஏன்னா வாடகை வருமானமே இவங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்குற சூழ்நிலை உண்டு. அப்போ அவங்க இந்த மாதிரி அமைக்க வேண்டியது. வண்டி வாகனத்தில் இவங்களுக்கு என்னென்னா, பொதுவாகவே இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது வாகனங்கள் இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. மோட்டார் வாகனம்னால நானே சொல்லுவேன், வீட்டில் கம்பல்சரி ஒரு வண்டி வாகனம் இருக்கணும். இவங்க வீட்டில் காரு பைக்கு இது மாதிரிலாம் வாங்கணுன்னே சொல்லுவேன். இவங்களுக்கு பொதுவாகவே ஆர்வமும் இருக்கும். இவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குயிக்காக டிசிஷன் எடுக்காமல் 2-3 பேர்த்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா மேசம்ங்கிறது செவ்வாயோட வீடு. சின்ன சின்ன அவசரமும் போடும், கோபமும் போடும். கோபமும் அவசரம் மட்டும் குறைச்சிட்டா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப மேல்நோக்கி போவாங்க. இந்த ராசியில் என்ன தத்துவம்னா, இங்கே சூரியன் உச்சமடையும், செவ்வாய் வேறு ஆட்சி. அப்போ அரசாங்கத்தில் வெற்றி பெறுகிற யோகமுள்ள ராசி அமைப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் தொடர்பு, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட் இதெல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு அமையும். அப்போ இவங்க வாழ்க்கையில் மென்மேலும் மலர இது சரியான ராசி. இது காலபுருஷனுக்கு வீடுன்னு வேறு சொல்லுவோம். அப்போ இவங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், பர்ஃபெக்டாக இருக்கும். பொதுவாகவே சூப்பர்வைசர் வீடுன்னு சொல்லுவேன் நான். அப்போ என்ன சொல்லுவேன்னா, இவங்க பார்த்து ஒரு வேலையை கொடுத்து வாங்குவதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கும் திறம்பட செய்யக்கூடிய ராசியில் இது ஒன்று. இப்போ இதில் ராசின்னு ஒரு பொதுத்தன்மை சொல்கிறேன். இவங்க ராசிக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறு தடங்கள், ஒரு பிரச்சனை வருதுன்னா, இவங்க டெவலப் ஆகணும்னா ஒரு வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் சிலது கொடுக்குறேன். அது பயன்படுத்திங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல இவங்க ரொம்ப பிரச்சனை இருக்குது, ஒரு டெவலப் ஆகணும்னா வீட்டில் செம்மண், குறிப்பிட்ட அளவு செம்மண் சம்மந்தப்பட்டது, செங்கல் சம்மந்தப்பட்டது வீட்டில் இருந்துட்டாலே இயற்கை இவங்க ராசி செவ்வாய் இல்லையா, அதை ஒரு முன்னோக்கி கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ செங்கல் செம்மண் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வச்சாலே ஒரு வாழ்வியல் பரிகாரம். இங்கே சனி பார்த்திங்கன்னா ரொம்ப நீச்சமடைகிற ராசி. இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நெத்திலி கருவாடு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு வேறு பரிகாரம் கொடுத்துருக்கோம், இது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு செவ்வாய்க்கிழமை என்று நெத்திலி கருவாடு இந்த மாதிரி சாப்பிடும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகி இவர் யார், இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இவங்களோட ரகசியத்தை மற்றவங்க ஓப்பனாக எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லுவோம். இவங்க யதார்த்தமாக எல்லாத்தையும் சொல்வது சின்ன ஒரு பிரச்சனை வருகிற காலகட்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் எப்போவுமே ஒரு வீடு கரெக்டாக பூட்டிட்டாங்களா 2 டைம் செக் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இவங்க வீடு அருகில் ஒரு இடிஞ்ச வீடு இல்லை பூட்டிய வீடு இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே திருடர்கள் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த பக்கம் வந்து போகக்கூடிய ஆட்களாக இருக்கும். அதனால் இவங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கங்கன்னு சொல்லுவோம். சரி, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை பொண்ணுன்னா பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ வளர்ச்சி மேம்பாடுன்னா, திருமணத்துக்கு பின் யோகம். மேசராசிக்காரங்க கம்பல்சரி திருமணம் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் திருமணம் ஆகலை அப்படின்னா வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். நான் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் திருமணத்தை தள்ளி போடக்கூடாத ராசியில் இது ஒன்று. இவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் வருமானம், குடும்பம், இவங்க பேச்சு, இவங்களுக்கு உண்டான மரியாதை அதிகரிக்கும். வருமானம் இரட்டிப்பாகுன்னே சொல்லுவோம். இவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா உணவு பழக்கத்தில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, நெய் சம்மந்தப்பட்ட பொருள், பால் இந்த மாதிரிலாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதனால் உடல் எடை அதிகரிக்கக்கூடுன்னு சொல்லுவோம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு வருகின்ற மனைவி வேலைக்கு போகிற மனைவியாக இருக்க வாய்ப்பு உண்டு.
இல்லை உங்கள் வேலைக்கு உதவி செய்கிற மனைவியாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஒரு இன்புட் நீங்கள் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இதே இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற வீடு பாருங்களேன், உங்கள் வீடு உங்கள் குடும்பம் பக்கத்தில் இந்த ஆடு மாடு அடிக்கடி வந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடு நாய் இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்த்த ஆசைப்படுவாங்க. நான் வளர்த்துங்கன்னே சொல்வேன். ஏன்னா இவங்களுக்கு யோகம். ஏன்னா மேசராசி பார்த்திங்கன்னா ஆட்டை குறிக்கும், நாயை குறிக்கும், அப்புறம் குதிரையையும் குறிக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா குதிரை வச்சுருந்தாரு, சாரட்டு வண்டி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து பைக்கு இதெல்லாம் கலெக்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கிற ராசி இது. பெண்ணாக இருந்தால் கூட அவங்க வண்டி வாகனம் ஓட்ட விரும்ப இருக்கும். ஏன்னா அது ராசியோட தன்மை. நான் இத்தனை சொல்லியிருக்கேன்ல, இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்காங்க. மூன்றாவதாக இவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா இடம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு வேலையிலேருந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களே, அது இந்த ராசியோட அம்சமாக இருக்கும். பயணம் சார்ந்த தொழில் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கலாம், கமிஷன் இருக்கலாம், இடம் விற்பனை சார்ந்தது, இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இவங்களுக்கு சீட்டு போடக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சீட்டு போட்டால் ஆதாயம் இல்லை, பணம் கொடுத்து பணம் வராது. நிறைய பேர் சீட்டு போட்டேன் சார், பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது இந்த ராசிக்கு அம்சம் உண்டு. நீங்கள் வேறு ராசியாக இருந்தால் கூட இந்த ராசிக்காரங்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா சீட்டு யோகம் இல்லாத ராசி இந்த ராசி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எங்கள் வீட்டில் சாம்சங் ஃபோன் வாங்குவாங்க. சாம்சங், இந்த ஃபோன் விவோ, இந்த 2 ஃபோன் வகைகளும் ஏதோ ஒரு குடும்பத்தில் வந்துடும்னு சொல்லுவோம். இவங்க வீட்டு பக்கத்தில் யாராவது கிளி பூனை இதெல்லாம் வளர்த்தக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அது இவங்க வீட்டுக்கும் அடிக்கடி வந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. சரி, இவங்க எப்படின்னா இவங்க வீடு இருக்கிறதுல நீர் பாங்கான இடம். இவங்க பாறையில் போய் ஓட்ட போட்டு தண்ணி போர் பார்த்தாலும் தண்ணி வரும். அந்த மாதிரி அம்சம் உள்ளது இவங்களுக்கு ஒரு சில இடத்துல விவசாயம் சார்ந்த எண்ணம் உதிச்சுக்கிட்டே இருக்கும். விவசாயமாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சமும் உண்டு. ஒரு சிலருக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் போக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தசாபுக்தி கோச்சார நிலை இது அடிப்படையில் ஆக மொத்தம் இவங்க வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக செஞ்சாவாங்க, விவசாயம் செஞ்சுவாங்க. இதில் நீர்நிலை ஆடு மாடு வளர்ப்பும் இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது. இவங்க பூர்வீகத்தை பற்றி கேட்டுச்சுங்களேன், இவங்க தாத்தா பற்றி இவங்க பூர்வீகத்தை பற்றி இந்த ஊருக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. இவங்க பேரை சொன்னால் தெரியும். ஊர்லேயே முதல் ஏதோ ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ண குடும்பம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல எங்கள் ஊரில் தாங்க டிவி வந்தது. முதல்ல நாங்கள் தாங்க மாடி வீடு கட்டணும். முதல்ல எங்கள் வீட்டில் தாங்க ஒரு படிப்பு படித்தாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரு நல்லா பாருங்கள், இவங்க இடம் முதல்ல இந்த ரியல் எஸ்டேட் ஒரு காமெடிக்காகவே நான் சொல்லுவேன். நிறைய இடம் இருக்குது. முதல்ல மேச ராசிக்காரனுக்கு இடத்த விற்றுருங்க, அவர் வந்துட்டால் ஊரில் எல்லாருமே வந்துடுவாங்கன்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல மேச ராசிக்கு தனித்த வீடு இவங்க தான் வாங்குவாங்க. இவங்க வாங்கின அப்புறம் தான் அத்தனை பேரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்களே பாருங்கள், இது கிராமமாக இருந்தால் கூட அப்படி தான் இருக்கும். அந்த ஏரியாவில் நாங்கள் தாங்க அந்த தோப்பு பக்கத்தில் நாங்கள் தான் போய் வாங்கினோம், அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு ஏற்பட்டுருது. இதில் பார்த்திங்கன்னா இவங்க தந்தையை பற்றி 2-3 பாயிண்ட் இருக்குது. இவங்களுக்கும் தந்தைக்கும் சிறிது கருத்து வேறுபாடு இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் தந்தையை பற்றி இளம் வயதில் திட்டுவாங்க, அது பின்னாடியே அப்பா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 2மே இந்த ஒரே ராசிக்காரங்க தான். இளம் வயதில் குறை சொல்கிறதும் பின்னாடியும். இவங்க தந்தையை பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறைய செலவுகள் பண்ணுறது விரயம் பண்ணுறதா இருப்பார். கடைசியாக கொஞ்ச நாள் வயதான காலத்தில் ஆன்மீகவாதியாக மாறிடுவார். ஆன்மீகவாதி இந்த மாதிரி இருக்கும். இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மதம் மாறியது இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் இவங்க தான். ஏன்னா இந்த சொல்லுவோம் இவங்களுக்கு இந்த கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு, இந்த மாதிரி கொள்கை இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருக்க வாய்ப்பு உண்டு. இவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் யாரோ மெடிசன், ஏதோ ஒரு வகையில் மெடிசன் லேப் டெக்னீஷியன் படிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இவங்க குடும்பத்தில் இவருக்கே நான் சொல்லுவேன், லேப் டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இருந்தால் நீங்களே படிங்க, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லுவோம். இவங்க சித்தா சம்மந்தப்பட்ட மெடிசன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கைராசி அம்சம் உள்ள கால சூழ்நிலை உண்டு. சரி, இந்த ராசியில் இவங்களுக்கு இன்சூரன்ஸு, எல்ஐசி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் யோகம் தவிர்க்கவே கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காப்பீடு திட்டம், அரசு காப்பீடு திட்டம்லாம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனது மேச ராசியாக இருக்கும். இவங்களுக்கு சின்ன சீட்டு ஒத்து வராதுன்னு சொன்னேன். அதாவது வீட்டு அருகில் போடுற சீட்டு ஒத்து வராது. ஆர்டி இந்த மாதிரி போடும் பொழுது இவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்ட காலத்தில் அதுதாங்க கை கொடுக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், லாக்கர் ஃபெசிலிட்டி யோகம் உண்டு. இன்சூரன்ஸுன்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ராசிக்கு வண்டி வாகனத்தில் ஆர்வம் உண்டு, வேகமாக ஓட்டுறது த்ரில்லிங் ஓட்டுறதும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு கால சூழ்நிலை சரியில்லாத போது விபத்து ஏற்படும் இல்லையா, ஏன்னா அதனால் அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. சரி, இவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பண்ண கன்ஃபார்மாக யோகம் உள்ளது.
பிஸ்னஸ் பண்ணுற ஆர்வம் உண்டு, அதில் வெற்றியும் பெறுவார். இவங்களுக்கு சித்தப்பா அப்படின்னு யாராவது இருந்தால் அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை மூத்த சகோதரர் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த ராசியோட தன்மையே வளர்ச்சியான தன்மை தான். இதில் எல்லா விதமான தன்மைகளும் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் கோவத்தை குறைக்க சொல்லியிருந்தேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மலை மேல் இருக்கிற முருகன் கோயில்கள் ரொம்ப சிறப்பு. முருகன் சம்பந்தப்பட்ட மரங்களும் இவங்களுக்கு ஆதாயமாக இருக்குது. ஒரு சில மரங்களை வீட்டு பக்கத்திலே வளர்க்க சொல்லுவேன். வேப்ப மரம், அதாவது கண்டிப்பாக வேப்ப மரம் சம்மந்தப்பட்டது. முருகன் கோயில் இதெல்லாம் இருக்கிற ஒரு முக்கியமான மரங்கள்லாம் வைக்க சொல்லுவோம். இவங்க வீட்டில் பெரம்பு, செடியில் பார்த்திங்கன்னா வெற்றிலை, இந்த மாதிரிலாம் இவங்க வைக்கும் போது இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மேம்படும். நான் நிறைய பேர்த்துக்கு தோப்பில் பரிகாரமாக கொடுத்துருக்கேன். எல்லா மரம் வச்சுருங்க சார், ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் உங்கள் தோட்டத்தில் வச்சுருங்க, உங்களுக்கு பரிகாரமே போகும்னு. சார் நாங்கள் தோப்பில் எப்படிங்க வேப்ப மரம் வைக்கிறது, அதுதாங்க பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் இவங்களுக்கு மரங்கள் சம்மந்தப்பட்ட இதுலேயும் இதாயிரும். சரி, இவங்களுக்கு கூட்டுத்தொழில் மிகுந்த ஆதாயம். கூட்டுத்தொழிலாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம், ஒரு பெனிஃபிட் உண்டு. சீட்டு மாதிரி லாட்ரி சீட் சம்மந்தப்பட்டதில் விரயமாக காலகட்டம் உண்டு, அது மட்டும் விட்டுறணும். ஆக மொத்தம் ஓவராலாக இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தாலே ஒரு யோகம் உண்டும்போ மேச ராசிக்கு அமோக வாய்ப்பு உண்டு. சரி, நான் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் வந்து வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி, வணக்கம்.